வணக்கம் மாணவர்களே. ஸ்ரீ கிருஷ்ணமால் நிறநிலை மேல்நிலை பள்ளி முகப்பேர் கிழக்கு வகுப்பு 6ஆம் வகுப்பு பாடம் தமிழ் பாடப்பகுதிக்கு செல்வதற்கு முன் பெற்றோர் கவனத்திற்கு. பெருமைமிகு பெற்றோர்களே, தங்களின் பிள்ளைகளின் முதல் பருவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டிய கடைசி தேதி டிசம்பர் 10, 2020. கட்ட தவறினால் உங்கள் பிள்ளைகள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து நீக்கப்படுவர். 2ஆம் பருவ கல்வி கட்டணம் கட்ட வேண்டிய கடைசி தேதி டிசம்பர் 31, 2020. கல்வி கட்டணம் செலுத்திய பெற்றோர்களுக்கு இந்த அறிவிப்பை விட்டுவிடவும். நன்றி பெற்றோர்களே. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கவிதை பேழையில இயல் 2ல கவிதை பேழையில கண்மணியே கண்ணுறங்குங்கிற தாலாட்டு பாடல் தான் பார்க்க போறோம். தாலாட்டுங்கிறதே எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான விஷயமா இருக்கும். நமக்கு என்னன்னே தெரியாதுங்கிறப்ப இந்த பாடல் நம்மள என்ன பண்ணும், ரொம்ப நமக்கு விவரம் தெரியாத வயசுல, அதாவது யாரா இருக்கட்டும், எந்த குழந்தையா இருக்கட்டும், விவரம் தெரியாத வயசுல அது தூங்குறதுக்கான மிகப்பெரிய ஒரு ரொம்ப அருமையா அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக பாடக்கூடிய பாடல் தான் தாலாட்டு. பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியும் தருபவை. எப்பயுமே பாட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு புத்துணர்ச்சியும் வரும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த தாலாட்டு கேட்டா தூக்கம் வரும். ஓகேவா? ஏன் ஒரு தூக்கம் வரும், ஒரு சந்தோஷமான தூக்கம். அந்த குழந்தை தூங்குறப்ப ஒரு அமைதியான ஒரு அருமையான ஒரு வாய்மொழி பாடல். ஓகேவா? தாலாட்டுங்கிறது வாய்மொழி பாடல்ல பாடக்கூடியதாகவும் ரொம்ப மனதுக்கு அமைதியா அது உறங்கக்கூடியதாகவும் அந்த குழந்தை பருவத்துல அது இருக்கும். பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளம் உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் பாடல்கள் முதன்மை இடத்தை பெறுகின்றன. கண்டிப்பா உண்டு. பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் தமிழர்களுக்கு பாடல்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமைந்திருக்கு, முதன்மை இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நாட்டுப்புற பாடல்களை தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன. இந்த நாட்டுப்புற பாடல்கள் தான் என்ன பண்ணுது, வாழ்க்கை முறையவே படம் பிடித்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாலாட்டு பாட்டுல அந்த குழந்தை தூங்குறதுக்காக பாடுறதுதான். ஆனா அதை எவ்வளவு வர்ணனையா சொல்லுவாங்கன்னா, அந்த குழந்தையே வர்ணிச்சு, அவங்க அம்மாவை வர்ணிச்சு, அவங்க அப்பாவை வர்ணிச்சு, அப்படிலாம் கூட இந்த பாடல்கள் இருக்கும். ஓகேவா? அப்படிதான் இருந்தது இந்த தாலாட்டு பாடல்களே. இங்க கவனிங்க, பாடல் கவனிங்க. ஆராரோ ஆராரோ அரி ஆராரோ ஆராரோ அரி ஆராரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நந்தவனம் கண் திறந்து நற்றுமிழ் பூ எடுத்து பண்ணொடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. ரொம்ப அழகான வரிகள் பாருங்க. நந்தவனம் கண் திறந்து, நந்தவனம்ங்கிறதே ஒரு பூக்கள் நிறைந்த சோலை தான் நந்தவனம். அது கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து, நந்தவனத்துல என்னதான் இருக்கும், பூ இருக்கும். அந்த நற்றமிழில பூவை எடுத்து, அந்த நற்றமிழா இருக்க அந்த தமிழை என்னவா எடுத்துக்கிறாங்க, பூவா எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து, பண்ணோடுனா அந்த இசைக்கு ஏத்தவாறு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேரநாட்டு முத்தேனே. ஓகேவா? சேரநாட்டு முத்தேனே. தந்தத்திலே தொட்டில் செய்து, தந்தோங்கிறது ரொம்ப விலை மதிக்க முடியாதது ஒண்ணு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள். தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது கவனிங்க. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவை விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி, வந்தவங்க எல்லாரையுமே என்ன பண்ணி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியே அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசிப்போக்க வந்த பாண்டிய நாட்டு முத்தமிழே. கண்மணியே கண்ணுறங்கு, கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு அப்படின்னு. அப்ப 3 நாட்டையுமே கொண்டுட்டு வந்துட்டாங்க. சேரநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு 3 நாட்டையுமே என்ன சொல்றாங்க, 3 நாட்டோட பெருமையுமே இந்த குழந்தைக்கு கொண்டுட்டு வந்து ஒரு பாடலா அமைச்சிருக்காங்க. இந்த பாடலோட பொருள் பாருங்க.
தமிழ்ச்சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனே, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியே, குளம் வெட்டி அணைக்கட்டி குடிமக்களின் பசி போக்கும் பாண்டிய நாட்டின் முத்தமிழே, கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாகையா அப்படின்னு அந்த அம்மா பாடுறாங்க. ஓகேவா? இந்த பாடல் கவனிங்க. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றது. ரொம்ப அழகான விளக்கம் கொடுத்திருக்காங்க. திரும்பி கவனிங்க. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. குழந்தை ஒரு அழுது அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது, பாடலா பாடணும் அப்படின்னா அது என்ன பண்ணும், நம்மள பார்க்கும். அப்ப அந்த அழுகையை நிப்பாட்டும். இல்ல ரொம்ப அழுதுட்டே இருக்குன்னா கூட சில குழந்தைங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பாட்டு பாடி அசமடைக்கிடுவாங்க, அந்த குழந்தை அழுகையே நிப்பாட்டிடுவாங்க. அத மாதிரி தூங்காம இருக்கிற பிள்ளைக்கு தொட்டில போட்டுட்டு ஒரு பாட்டை பாடினா அது பாட்டுக்கு என்ன பண்ணிடும், பாட்டை கேட்டுட்டு அழகா செல்லமா தூங்கிடும். அப்படிதான் இங்கேயும் ஒரு தாலாட்டு பாட்டு கொடுத்திருக்காங்க. இந்த தாலாட்டு பாட்டுல சேரநாடு சேரநாடு சோழ நாடு பாண்டிய நாடு இது மூணுத்தை பத்தியுமே கொண்டுட்டு வந்து முக்கணியே முத்தேனே அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, முத்தமிழே அப்படின்னு அந்த குழந்தைய வர்ணிச்சு ரொம்ப அழகா ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க. இதோட சொல்லும் பொருளும் பாருங்க. நந்தவனம்ங்கிறது பூஞ்சோலை, பண் அப்படின்னா இசை, பார் அப்படின்னா உலகம், இழைத்து அப்படின்னா பதித்து. அந்த தங்கத்துல என்ன பண்ணிருக்காங்க, பூ பதித்திருக்காங்க. ஓகேவா? தங்கத்திலே பூ பதித்து. அதே மாதிரி தொகை சொற்களுக்கான விளக்கம் கொடுத்திருக்காங்க. முத்தேன் அப்படின்னா என்னென்னா கொம்பு தேன், மலைத்தேன், கொசுத்தேன். கொசுத்தேன் 3 வகையான தேன்கள். அதே மாதிரி முக்கணி அப்படின்னா மா, பலா, வாழை. அடுத்தது முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம். இயல், இசை, நாடகம். அடுத்தது இந்த பாடலுக்கான பயிற்சி வினாக்கள் கவனிங்க. பாட்டு இசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. என்ன ஆன்சர்? ஈனா ஆன்சர். பாட்டு கூட்டல் இசைத்து ஈனா ஆன்சர். அடுத்தது கண் உறங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு. கண் கூட்டல் உறங்கு ஆனாதான் இதற்கான விடை. அடுத்தது வாழை கூட்டல் இலை எப்படி சேர்த்தெழுதுவோம் அப்படின்னா வாழை இலை. ஆனாதான் ஆன்சர். வாழை இலை, வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது கை அமர்த்தி. ஈனாதான் ஆன்சர். கை ய ம இர் இத்தி, கை அமர்த்தி. உதிர்த்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உதிர்த்த அப்படின்னா உதிர்ந்து போறது. அப்ப என்னது அதுக்கான உதித்த அப்படின்னா சூரியன் என்ன பண்றது, உதிக்கிறது. எந்த திசையில உதிக்குது அப்படின்னா அப்ப அதுக்கான எதிர்ச்சொல் என்னது, மறைதல். மறைதல். உதித்த அப்படின்னா தோன்றுதல், மறைதல். அதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னா மறைதல். உதித்த என்று சொல்லிற்குரிய எதிர்ச்சொல் என்னன்னு பார்த்தோம்னா மறைந்த. அடுத்தது கவனிங்க. இப்பாடல்ல இடம்பெற்றுள்ள 3 நாடுகள் என்னென்னு கேட்டிருக்காங்க. 3 நாடுகள் என்னென்ன, சேர, சோழ, பாண்டிய. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. நம் வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது என்ன? வீட்டிற்கு வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்க வேண்டும். ஓகேவாமா? புரியுதா? வீட்டிற்கு வந்தவரை இதுலயே எல்லாமே இருக்கும். வீட்டிற்கு வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்க வேண்டும். அடுத்தது தன் தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள்னு கேட்டிருக்காங்க. அந்த பொருளை அப்படியே தான் எழுதணும். சரியாமா? அந்த பொருள் அதனோட பொருளை அப்படியே தான் எழுதணும். அடுத்தது இங்க உங்களுக்கு ஒரு சிந்தனை வினா ஒண்ணு கொடுத்திருக்காங்க. வாய்மொழி இலக்கியங்களின் வகைகளின் பெயர்களை தொகுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாய்மொழி இலக்கியங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. கதைகள், கதை பாடல்கள், பழமொழிகள், விடுகதைகள், புராண கதைகள். இது எல்லாமே என்னது, வாய்மொழி இலக்கிய
வகைகளின் பெயர் தொகுக்கப்பட்டிருக்கு. ஓகேவாமா? அடுத்தது இன்னைக்கு இந்த உங்களுக்கு தொடர்பணி என்னன்னு பார்த்தா, இப்பாடத்துல உள்ள சொல்லும் பொருளும் தொகை சொற்களையும் இருமுறை எழுதி எனக்கு போட்டோவா சென்ட் பண்ணுங்க. நன்றி மாணவர்களே.